அதுக்கு போல ஒரு ட்ரிப்ல நம்ம ட்ரிப்ல எல்லா இடத்துல தூங்கி இருப்பான் பாருங்க. வந்து இந்த சீரிஸ் எங்கன்னு பாத்தீங்கன்னா திருப்பதி. அவன் காஃபி நான் குடிச்சேன் டீன் தெரியாம சொல்றாங்க நீங்க 3 பேர் நம்ம வேலை ஆனா நம்மள போட முடியும். வாழ்க்கையில கடைசியோட இது வரைக்கும் ஓடின்னு தான் இருக்கும். ஆக்சுவலா வந்து விஞ்சிச்சு நான் வந்துட்டு இங்க கொஞ்சம் தூங்கிட்டோம். டேய் குழந்தை மாதிரி கோகுல் விஐபின்னு எது விளையாண்டுக்கிறா? ஒரு வளர்ந்த பசமா வந்துருக்கீங்கடா. ஆனா கை கட்டிக்கிறீங்க எல்லாரும். டோன்ட் கில் யுவர் இன்னர் சைல்டா. என்னடா குளத்துல போய் குளிக்கிறோம். அவ்வளவுதான் ப்ரோ. திருப்பதி வந்தோம்னா குளத்துல குளிக்காம போக கூடாது. சில இடத்துக்குலாம் வந்தா சில இடத்துக்குலாம் பண்ணணும். சிலதை பண்ணணும் பண்ணிடணும். பண்ண போடுவா. என்னடா ஒரு சின்ன ஃபீவர் என்னடா பண்றோம் நம்மள? எதுவுமே பண்ணாது. பெருமாள் பார்த்துப்பாரு. நேரா பெருமாள்னு சொல்லிட்டு முங்கிடுங்க எல்லாமே சரியாயிடும். ரைஸ் ஆக்சுவலா வந்து செம்ம ரஷ். நாங்க நெஞ்சு உள்ள போனா ஒரு 18 hours ஆயிடும்னு நினைக்கிறேன் எங்களுக்கு தெரிஞ்சு. நாங்க ரைஸ் இப்போ சொல்லிடுறேன். பயணம் வந்து ரொம்ப கடுமையா இருக்கும் போது ஒரு 15 கிலோமீட்டர் நடக்க வேண்டியிருக்கலாம். என்ன வேணா போகலாம். ஆக்சுவலா கார் பார்க்கிங்க நாங்கள் ரொம்ப தூரமாக விட்டுறோம். இங்கேருந்தே ஒரு 3 கிலோமீட்டர் நாங்கள் நடந்து போனோம் குளத்துல குளிக்க. அங்கே போயிட்டு என்ன பண்ண போறேன்னு தெரியல. ஸோ அதனால வந்து பார்க்கலாம் வாங்க. குளத்துல வந்து குளிரும் குளிக்க மாட்டோம்னு சொல்லுறானுங்க. இவங்களை மண்டைய கழுவி நான் கூட்டின்னு போயிடுங்க. இவங்க தர வந்தாலும் தண்ணி வந்தாலும் நான் பொறுத்துட்டேன். ஸோ கைஸ் திருப்பதி வந்து எனக்கு மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல, எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா நான் வந்து எப்போ ஒரு லோவாக ஃபீல் பண்ணுறனாலோ இல்லை ஏதாச்சும் ஒன்று புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னாலோ எது பண்ணுறதுனாலும் இங்கே வந்துடுறது வந்து எனக்கு ஒரு வழக்கம். ஸோ இங்கே வந்துட்டு போனால் எல்லாமே கரெக்டாக நடக்கும் அப்படின்ற மாதிரி எனக்குள்ள ஒரு நம்பிக்கை. ஸோ அது எனக்கு கரெக்டாக நடந்துருக்கு நிறைய டைமு. ஸோ பசங்களும் வந்து இவனுக்கும் வந்திருக்கான். இவனும் நினச்சதான் கரெக்டாக நடந்துச்சு. அதனால வந்து எனக்கு அது எப்பவுமே எனக்கு ஒரு ஸ்பெஷல். அது காரணம் என்ன அப்படிலாம் தெரியல. எப்படியும் நான் இயர்லி ஒரு 2 to 3 times இங்கே வந்து போயிடுவேன். நான் காலையிலேருந்து வந்தோம் ஹைபையா எதுவும் பண்ணாமல் ப்ளசண்ட்டாக பொறுமையாக போயிட்டு. ஏன்னா நாங்கள் வந்தது இங்கே ரீச் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு 2 போல ரீச் ஆனோம். ஆனால் ஸ்டில் உள்ளே போகல, இன்னுமே கோவிலுக்குள்ளே போகல. நாங்கள் வந்து எப்படின்னா எப்பவும் போல வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடி இல்லாமல் ரொம்ப ரிலாக்ஸ்டாக ரொம்ப பொறுமையா இருக்கணும்ன்றத ரொம்ப பிளான் பண்ணி ரிலாக்ஸ்டா போயிட்டு இருக்கோம். இன்னும் நாங்கள் சாமி பார்க்கவே போயிட்டு வந்து சொல்றோம் எவ்வளோ க்ரௌட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. காலையில வந்து நாங்கள் அந்த குளத்துல குளிச்சோம். அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. எல்லாரும் சொல்லுவாங்க குளிரும் போகாதீங்க அப்படின்னா. அதெல்லாம் பண்ணாதீங்க. இந்த மூலிகை காத்து இந்த மலையோட இது அது வந்து அது நல்லா இன்னும் ஃப்ரெஷ்னஸ் அதிகப்படுத்தும். நமக்குள்ள எல்லா ஒரு இந்த பேட் எனர்ஜின்னு சொல்லுவாங்களா அது எல்லாமே வெளியே போயிடும். வந்தீங்கன்னா மறக்காம குளத்துல குளிங்க. நல்லா ஃபீல் பண்ணலாம். நமக்குள்ள ஸ்பிரிச்சுவாலிட்டியை வந்து இங்க குளிச்சு நீங்க இருந்து வெளியில வந்து அந்த சன்லைட் நம்ம மேல ஜஸ்ட் ஸ்லாப் பண்ணும்போது நம்ம நல்லா ஃபீல் பண்ணலாம். ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டியோட ஃபீலிங் என்ன அப்படின்றது ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் ஒன்று கிடைக்கும்.
அது தமிழ்ல வந்து ஒரு பழமொழி மாதிரியே சொல்லுவாங்க, திருப்பதி வந்து சென்றால் திருப்பம் வரும் அப்படின்னு சொல்லி. அது அது வந்து சும்மா சாதாரணமா சொன்ன மாதிரி இல்லை, அது வந்து நிறைய பேர் நடந்தனால தான் அப்படி ஒன்று சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இருந்துச்சுன்னா நீங்க வாங்க. ஸ்பிரிச்சுவல் ஜெர்னி ஹேஸ் எ இண்டிவிஜுவல் ஹோப். ஒவ்வொரு ஹோப்காக தான் ஒவ்வொரு ஸ்பிரிச்சுவல் ஜெர்னியுமே நடக்குது. அப்படிதான் நாங்கள் எல்லாருமே ஹோப்காக தான் இங்க வந்திருக்கோம். பார்ப்போம். ஸோ எல்லாமே நாங்க மட்டும் எங்க எல்லாருக்குமே ஒரு ஒரு இது இருக்கு, வேண்டுதல் இருக்கு. எங்களுக்கு மட்டும் இல்லாம இதை பாக்குற உங்களுக்கும் நெக்ஸ்ட் இயர் இன்னும் 1 இயர்ல எல்லாருமே பெரிய பெரிய பிளேஸ்ல நல்லா இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறோம், உங்களுக்காகவும் சேர்த்து. ஸோ போயிட்டு வந்துட்டு எவ்வளோ டைம் ஆச்சு, எப்படி இருந்துச்சுன்றதை நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்றோம். வந்தாலே மொட்டடிடுமோ இல்லையோ தொப்பி வாங்கிடுவானுங்க. ஏய் ஆக்சுவலி வந்து தர்ஷன் நல்லபடியாக முடிஞ்சு. எவ்வளோ டைம் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 12 hours. ஆக்சுவலி நாங்கள் வந்து இந்த எஸ்எஸ்டி டோக்கன்ஸோ 300 rupees டோக்கன்ஸோ எதுவுமே புக் பண்ணாமல் ப்ளைனாக வந்து கிட்டத்தட்ட ஒரு நல்ல அடி தான் எங்களுக்கு. ஏன்னா அடின்னு சொல்ல முடியாது, நல்லா தூக்கம். நீ தான் தூங்குன, நாங்கள் புரியுதா? ஒர்க் ப்ரெஷர் இன்னுமோடா ஒர்க் ப்ரெஷர் சாமியே பார்த்துட்டு வந்துட்டோம்டா. ஒர்க் ப்ரெஷர் காய்ஸ். ஆக்சுவலி அந்த 12 hours நாங்கள் வந்து சாமி பார்க்குற ஜேர்னி, லைனில் போன ஜேர்னியில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 8 hours வந்து தூங்கிட்டான். 4 hours வந்து அந்த 2 hours சாப்பிட்டது, 2 hours நாங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசுனது. ஆக்சுவலி அப்படியே நாங்கள் லட்டு வாங்கிட்டோம் எல்லாரும். ஸோ திருப்பதினாலே லட்டு தான், லட்டு ஃபேமஸ். ஸோ லட்டு வாங்கிட்டோம் நாங்கள். கஷ்டப்பட்டு சாமியை பார்த்தாச்சு. ஆமாம், உண்மையாக வந்து ஒரு பாசிட்டிவான வைப்ஸோடு நாங்கள் எல்லாரும் வீட்டுக்கு போகிறோம். இதுக்கப்புறம் எங்கள் வாழ்க்கையில் எல்லாமே வெற்றி தான், ஜெயம் தான். நல்லா தான் நடக்கும்னு நினைக்கிறேன். நல்லா தான் நடக்கும்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். உங்களுக்காகவும் பார்க்குற வியூவர்ஸ் உங்களுக்காகவும் வேண்டியிருக்கோம். ஜிபி விலாக்ஸ் வியூவர்ஸ் வந்து ஜிபி விலாக்ஸ் நெக்ஸ்ட் வருஷத்துக்குள்ளே பெரிய லெவலில் போகணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வேண்டிக்கிறோம். இந்த கௌசிக்கு வந்தா இது மாதிரி வாழ்க்கையில எவ்வளவு தடவை வந்தாலும் தொடர்ந்துட்டே இருப்போம். நாங்கள் எத்தனை பேருக்கு இப்படி குறுக்கில் போனாலும் சரி, நாங்கள் வீடியோ பத்திருந்தா இருப்போம், நீங்கள் பார்த்துட்டே இருங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு எபிசோட்ல மீட் பண்ணுவோம். Until this, bye from GP Vlogs.